அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பதிவில் மத்திய அரசு நிறுவனமான இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைத்தல் மற்றும் உற்பத்தி நிறுவனம், அதாவது இந்த நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. IIITDM அப்படிங்கிற இந்த நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் ஒரு நான் டீச்சிங்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 விதமான பணிகளுக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாங்க அது என்னென்ன பணியிடங்கள், யார் யார் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற விவரம் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இது மத்திய அரசு நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டிலேயே காஞ்சிபுரத்தில் இருக்க நிறுவனங்க. இதுதான் அவங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா? IIITDM அப்படிங்கிறது தான் அந்த நிறுவனத்தினுடைய ஆர்கனைசேஷன் நேம். காஞ்சிபுரத்தில் இருக்கு. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் டீச்சிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் டீச்சிங் போஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான போஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெகுலர் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. நிரந்தரமான அரசு வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டு, ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பணியிடங்கள். ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்கு 3 காலி பணியிடங்களும், ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 13 காலி பணியிடங்களும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 11 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்த போஸ்ட் நேம் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டு. அதில் 3 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வயது வரம்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 32 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் வாங்க. 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அந்த ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் 2 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று யூஆருக்கும் ஒன்று இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இல்லைனா டேட்டா சயின்ஸ், இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி, இதில் ஏதாவது நம்ம முடிச்சுட்டு 5 வருடம் நீங்கள் அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அல்லது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லாட்டி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அல்லது டேட்டா சயின்ஸ், அல்லது சைபர் செக்யூரிட்டி. நீங்கள் எம்எஸ்சியில் முடிச்சிருந்தாலும் கூடுதலாக 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரெலவெண்ட் அந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எம்சிஎம் முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து அதுலேயே ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட்லேயே ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் 1 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அது ஓபிசி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? அதற்கான கல்வி தகுதி எம்எஸ்சியில் நீங்கள் ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தாலும், லேசர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும், அல்லது ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இந்த ஃபீல்டில் நீங்கள் முடிச்சு 5 வருடம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பிடெக்கில் இன்ஜினியரிங்கில் ஃபிசிக்ஸில் முடித்து 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜூனியர் டெக்னீஷியன். அது 13 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு இருக்குது, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜூனியர் டெக்னீஷியனில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 3 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று யூஆருக்கு, ஒன்று ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 1. ஓகேவா? இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோவில் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில்
கம்ப்யூட்டர் ட்ரேடு சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை முடிச்சுட்டு நீங்கள் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் வேணும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 3 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு? ஜூனியர் டெக்னீஷியனுக்கு. ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, எஸ்டிக்கு 1. ஓகேவா. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான கல்வி தகுதி டிப்ளமோவில் மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், கேம், அது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில் மெக்கானிக்கல் ட்ரேடு, அதாவது ஃபிட்டர், மிஷினிஸ்ட், மெக்கானிக், மிஷின் டூல் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேட்டர், அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் டூல்ஸ், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற இதிலெல்லாம் முடிச்சிருந்து 2 வருட அனுபவம் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் டிப்ளமோவில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஐடிஐ முடிச்சிருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேவா. அடுத்து டிசைன் ஃபீல்டில் 3 காலி பணியிடங்கள். யூஆருக்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1. இதில் டிப்ளமோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டிசைன் அண்ட் டிராஃப்டிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், அல்லது அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில் ஃபிட்டர், மிஷின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் ட்ரேடு முடிச்சு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஐடிஐ முடிச்சவங்களுக்கு டிப்ளமோக்கு வேண்டியதில்லை. ஓகேவா. அடுத்து இசி எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 2 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. யூஆருக்கு 1, எஸ்சிக்கு 1. அதற்கான கல்வி தகுதி டிப்ளமோவில் நீங்கள் இசி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில் எலக்ட்ரானிக் ட்ரேட், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், டெக்னீஷியன்ஸ் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், இதிலெல்லாம் ஏதாச்சும் முடிச்சுட்டு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதிலேயே ஜூனியர் டெக்னீஷியன் ஃபீல்டிலேயே ஃபிசிக்ஸில் 1 காலி பணியிடங்கள் யூஆருக்கு இருக்குது. அதற்கு நீங்கள் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில் கம்ப்யூட்டர் ட்ரேட் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சு 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஐடிஐ வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஜூனியர் டெக்னீஷியனுக்கான வேகன்சிஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 11 காலி பணியிடங்கள் இருக்குன்னு பார்த்தோம். அது கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 4, ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 2 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான உங்களுக்கான வயது வரம்பு 27 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வயது தளர்வு இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுல நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேவா. நிறைய பேர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுவீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். சம்பள விகிதம் பார்க்கலாம். இப்போ ஜூனியர் சூப்பரண்டென்டென்ட் வந்து பே ஸ்கேல் வந்து 6 இந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க, லெவல் 6. ஜூனியர் டெக்னீஷியனுக்கு லெவல் 3, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் லெவல் 3. ஓகேங்களா. அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வயது தளர்வு இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன் கேஸ் எஸ்டி, எஸ்சி, ஓபிசி, என்சிஎஸ், எக்ஸ் சர்வீஸ் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் இந்தியன் நார்ம்ஸ், அதாவது இந்திய அரசின் படி அவங்க கொடுக்குற பொதுவான வயது தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 வருடங்கள்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் கொடுக்குதான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து நம்ம முக்கியமான நிறைய விவரங்கள் பார்த்துட்டோம். அவங்கள இந்த பதவிகளுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க செலக்ட் பண்ணவங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு. அப்புறம் ட்ரேடு டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான டெஸ்ட் வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க.
அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாய். ஒரு சில பேருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அது யாராக இருக்குனாக்க பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. மற்ற எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 14/7/2025 இருந்து 14/8/2025 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, நான் டீச்சிங்கானது. அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல், அதாவது 14/8க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு. அதுதான் இப்போ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன். அப்ளை லிங்க் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கு. இப்போ இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக வர்றீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் புதுசாக வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இதில் அப்ளை பண்ணலை அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினேன் அப்படின்னா யூசர் நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சும்மா ஒரு ரிஜிஸ்டர் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு உங்களுடைய விவரங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ.